என்னங்க, இந்த வெயில் காலத்துல நம்ம எப்படி வாழறது? எனக்கும் அதுதாம்மா ஒன்றும் புரியல. எவ்வளோ யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னு புரியல. பட்டணத்துக்கு போலான்னு பார்த்தா ஐயோ ராசா வேணாங்கிறாங்க. ஊர்ல கரண்ட் சரியா வர்றதில்ல. அது பத்தாதுக்கு தண்ணி பஞ்சம். என்ன பண்ணி இந்த வெயில் காலத்தை உருட்ட போறோமோ தெரியல. என் பேச்ச கேட்டு பட்டணத்துக்கு போற வழிய பாரு. உனக்கு கூலி வேலை, எனக்கு வீட்டு வேலை கிடைக்கும். 2 கை நிறைய சம்பாதிக்கலாம். ஒருத்தர் பணம் வாடகைக்கு போனாலும் இன்னொரு பணத்தை வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாங்க. நீ சொல்றது நல்லாதான் இருக்கு ஜோதி. ஆனா அம்மாவும் அப்பாவும் பட்டணத்துக்கு போவாதங்கிறாங்க இல்லையா? அவங்கள்ட்ட எப்படி சொல்லி ஒத்துக்க வைக்கிறது? அது என் மண்டைக்கு எட்டவே மாட்டேங்குது. நீயோ யோசிச்சு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. படிப்பறிவு இல்லாதவ என்ன யோசிக்க சொன்னா என்னையா வரும்? அப்படி சொல்லாத ஜோதி. நமக்கு படிப்பறிவு இருந்தா விவசாயம் பண்றோம் இல்லல்ல? நம்ம பெரியவங்க பண்ணாங்க பார்த்தோம், நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப அதே விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயத்துல கொல்லிய வைக்க எப்ப பார்த்தாலும் விவசாயம் விவசாயம் இதே கட்டிட்டு அழறிய. விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வேணும்ல. ஆறு ஏறி பாதி வத்திருச்சு. நம்ம கிணறு தீஞ்சு போயிடுச்சு. விவசாயத்தை எதுல பாப்ப? சொல்லியா? கோவப்படாத ஜோதி. மனசை வச்சு யோசிச்சோன்னா நம்ம வாழறதுக்கு மார்க்கம் கிடைக்கும். என் பேச்சு கேளுடி. பட்டணத்துக்கு போற ரோசனையை விட்டுரு. சரியா, பட்டணத்துக்கு போற ரோசனையே விட்டுடுறேன். எங்க எல்லாரையும் எதை வச்சு காப்பாத்துவேன்னு கொஞ்சம் சொல்லு. நீ கொடுத்தேன்னா நான் செஞ்சு போடுவேன், இல்லைன்னா கிடையாது. அப்படி சொல்லாத ஜோதி. வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும். நீ சொன்ன மாதிரியே ஊருக்கு போறதுக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கிறேன். சரியா, இரு மோரை செஞ்சு கொண்டு வந்து தரேன். சுதாகர் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு மத்தியில இருந்த ஆலமரத்து கீழே உட்காந்துருந்த அம்மா அப்பா கிட்ட வந்தான். என்னப்பா ஜோதி என்ன கேட்க சொல்லி அனுப்புனா? அவ எதுவும் கேட்க சொல்லலப்பா. நான் தான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு வந்திருக்கேன். வீட்ல மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்பா? ஒரு நிமிஷம் இருடி. அவன் ஏதோ பேசணும்னு வந்திருக்கிறான். நீ என்னடானா மருமகளை பத்தி பேசுற? ராத்திரி ஆனா அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? இல்ல அவளுக்கு தெரியாதா? ஆனாலும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கான்னா விஷயம் ஏதோ முக்கியமானதுன்னு உனக்கு புரியலையா என்ன? நீ சொல்லுடா அப்பா. அது அப்பா, ஊர்ல தண்ணி பஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஆறு ஏரியெல்லாம் பாதி வத்திருச்சு. நம்ம கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அதனால அப்படின்னு சுதாகர் ஏதோ சொல்ல வரும்போது ரங்கையா வந்து, அதுக்கு இந்த கிராமத்தை விட்டுப்புட்டு பட்டணத்துக்கு போனோம். அதை வீட்டுக்கிட்ட நீங்க 2 பேரும் பேசிப்புட்டு எங்க கிட்ட வந்திருக்கிறீங்க. அதை தானே சொல்ல வரப்பா. இன்னும் முடிவெல்லாம் எடுக்கலப்பா. உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிவெடுக்கலான்னு நம்ம நிலைமைய புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைச்சேன்ப்பா. அதை விட்டுப்புட்டு உங்க 2 பேர் பேச்ச கேட்க கூடாதுங்கிற உத்தேசம் இல்ல. வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் இந்த ஊர்ல தான். நம்ம எங்கேயும் போறதில்ல அப்படின்னு அப்பா சொன்ன உடனேயே சுதாகர் வேற பேச்சு பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அப்போ மூட்டை முடிச்சோட கோபாலும் கௌரியும் கிளம்பி போய்கிட்டு இருந்ததை பார்த்தான். என்னடா கோபாலு, என்ன இந்த மூட்டை? 2 பேரும் எங்க போறீங்க? இந்த ஊர்ல வாழ வழி இல்லை. தண்ணியும் கிடையாது, வெயிலும் தாங்கல. கிணத்துல தண்ணி சுத்தமா இல்லை. 10 நாள் கழிச்சு என் தங்கச்சி பிரசவத்துக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு என்ன பண்றது? நாங்க போயிட்டு வர அண்ணன், மழை காலம் வரும்போது மறுபடியும் வருவோம். அது இல்லடா கோபால். வெயில் மழை குளிர் இது எதுவும் நம்ம கையில இல்லையே. நம்ம ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு போரை தோண்டுவண்டா. கவர்மெண்ட் கிட்ட போய் நம்ம கேட்போமே. நம்ம எல்லாரும் சேர்ந்தா இது சாத்தியமாவுண்டா. நீ சொல்றது நிஜம்தாண்டா. ஆனா இது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்? முயற்சி பண்ணா தானடா பலன் கிடைக்கும். நீ போனேன்னா உன் பின்னாடி 4 பேர் வருவோம். ஊரே காலி ஆயிடும்டா. இந்த ஊரை விட்டு போக எனக்கு மட்டும் இஷ்டமாடா. ஆனா வேற வழி இல்லை. நான் போயிட்டு வரேன்டா. இருக்கிறவங்கள வச்சு அந்த போரை எதையோ போடு. வா கௌரி, பஸ் வர நேரம் ஆச்சு. கோபாலும் கௌரியும் நடந்து போனாங்க. சுதாகர் சோகமா வீட்டுக்கு வந்தான். என்னையா, அத்தையும் மாமாவும் என்ன சொன்னாங்க? எங்கேயும் போறதில்லன்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பஞ்சத்தோட போராடி கடைசியா உயிரையும் விட்டுடணுங்கிற? அதெல்லாம் சொல்லாதடி. கோபாலும் கௌரியும் போகும்போது அவங்கள போகாத நில்லுன்னு சொன்ன நேரத்துல ஒரு நல்ல யோசனை வந்துச்சுடி. என்ன யோசனை? அத கொஞ்சம் சொல்ல. ஊரே மொத்தமா சேர்ந்து ஒரு போரை போட்டா எப்படி இருக்கும்? போய் கேட்டு பாரு.
மொத்தமா காஞ்சு போன பூமியில போரை போட்டா என்ன கிடைக்கும்னு எல்லாரும் ஒன்னதான் பார்த்து சிரிப்பாங்க. பணம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவ? என்னடி ஜோதி, எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கின்னு இருக்கியே? வேற எப்படி பேச சொல்றியா என்ன? சிரிச்சுன்னே பேசலாம்ல. புருஷன்னு பாக்குறேன், வாய முடிக்க. சுதாகர் மௌனமா இருந்தான். இந்த பஞ்சத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது சொல்லு. ஜோதி, தண்ணிய பத்தி நீ எதுவும் யோசிக்காத. ஏரிக்கரை பக்கம் ஒரு இடத்துல நான் தோன்றேன். தண்ணி ஊறும். அந்த தண்ணியை கொண்டு வரேன். எப்படியாவது தண்ணி பஞ்சம் இல்லாம நான் பாத்துக்கிறேன்டி. நம்ம வாழறதுக்கு தேவையான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிற வழிய நீ பாத்துக்கோ. ஏயா, நம்ம ஊரை விட்டு போறதுக்கு எப்படியோ அத்தையும் மாமாவும் ஒத்துக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் ஒரு நல்ல ரோசனை பண்ணேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லாம விடியறதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போறது அதானே? இப்படி பேசுறதுனாலதான் ஒரு குத்து விடணும் போல தோணுது. மூஞ்சி திரும்பிக்கும், சொல்றதை கேளு. அந்த முடிவுக்கெல்லாம் போயிடாதடி ஜோதி. அப்படி என்ன ரோசனை வந்தது சொல்லு, கேக்குறேன். அரிசி கழுவுற தண்ணியில காய்கறி செடியை வளர்க்கலான் இருக்கேன். அப்படின்னா எப்படி? மண்ணை கொண்டாந்து போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதைய நடலான்னு இருக்கேன். எப்படியோ ஒரு நாளைக்கு 2 தடவை வீட்ல 3 தடவை அரிசிய கழுவுறல்ல, அந்த தண்ணியை எதுக்கு வீணாக்கணும்? அதை ஒரு பாத்திரத்துல புடிச்சு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா காலையில சாயந்தரம் செடிகளுக்கு ஊத்துனா போதும். ஜோதி, வீட்டுக்கு மனைவி தான் ஒளின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுடி. என் வீட்டுக்கு நீ தான் ஒளி. போது நிறுத்துங்க. நம்ம தோட்டத்துல எத்தனை ஜாடி இருக்கு? ஒரு 3-4 இருக்கும் ஜோதி. கோபால் ஊருக்கு போயிட்டாங்கிறதுனால அவன் தோட்டத்துல ஒரு 2 ஜாடி இருக்கு. அதையும் கொண்டு வந்துடுறேன். ஒவ்வொரு ஜாடியில ஒவ்வொரு காய்கறியை போடு. வீட்டுக்கு போனது மிச்சத்தை எடுத்து நம்ம சந்தையில வித்துருவோம். நானும் அதையே தாங்க யோசிச்சேன். போய் எடுத்துட்டு வாங்க போங்க. இதோ இருடி, எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். மறுநாள் காலையில தோட்டத்துல 5 ஜாடிய வச்சு அரிசி கழுவுற தண்ணியில ஜோதி தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா, கீரை எல்லாம் போட்டு விதைச்சான். சுதாகர் ஏரிக்கரைய தோண்டி அதுல ஊறுற தண்ணிய ஒரு குடத்துல ஊத்தி சாயந்தரம் அதை வீட்டுக்கு கொண்டு வந்தான். படிப்பறிவில்லாத புள்ள மருமகளோட அறிவை பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மைய சொல்லட்டாடிமா, உங்க 2 பேரோட அறிவை பாராட்டாம இருக்க முடியல. பட்டணத்துக்கு போவேனான்னு சொன்ன கோவத்துல நீ எங்க கிட்ட சரியா பேச மாட்ட, சோறு கூட போட மாட்டேன்னு நானும் அவரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ அப்படியெல்லாம் பண்ணவே இல்லடி. அத்த, எனக்கு இந்த உலக அறிவுல எல்லாம் ஒன்னும் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது, நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு தேவையான பெரியவங்க. என் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து என் அம்மா அப்பாவை வீட்டை விட்டு துரத்தும் போது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் அத்த. நான் அப்படி பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. உங்க அறிவை வச்சு நல்லபடியா வாழறீங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஜென்மத்துக்கு இது போதும். இப்படி மாமியாரும் மருமகளும் பேசுறத பார்த்து அப்பாவும் புள்ளையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாமியாரோட சேர்ந்து ஜோதி வளர்ந்த காய்கறிகளை கூடையில போட்டுக்கிட்டு சந்தைக்கு கொண்டு போய் வித்தான். விவசாயம் அந்த குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துச்சு. ஒரு சின்ன கிராமத்துல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற வைதேகி சுதாகர்னு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்பவே ஏழை. அவங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வயிறு நிறைய சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடே இருக்காது. அவங்களோட வீடு கூட அவங்க நிலைமை மாதிரி ரொம்பவே சின்னது. வீடு சின்னதா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுதாகர் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பாயில உக்காந்துக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, இன்னைக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? ஆமா வைதேகி, எப்பவும் செய்யற வேலையோட இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வர வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க கூட நானும் வந்திருந்தா வேலை உங்களுக்கு சுலபமா இருந்திருக்கும். வைதேகி, உனக்கு உடம்புக்கு முடியாததுனால தானே நீ வீட்டுல இருக்க. உனக்கு உடம்பு நல்லா இருந்திருந்தா நீ வந்து எனக்கு உதவி செஞ்சிருப்ப. இங்க பாருங்க, நம்ம பேச்செல்லாம் அப்புறம், முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா வைதேகி ஒரு வாய் சாப்பாட வாய்க்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே வயசான ராமையா வீட்டுக்குள்ள வந்தாரு. அம்மா, ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறீங்களா அப்படின்னு ராமையா கேட்ட உடனே சுதாகரோட பார்வைக்கு ரொம்ப நாளா சாப்பிடாதது தெரிஞ்சிருச்சு. ஐயா, வாங்கய்யா உள்ள அப்படின்னு நிதானமா அவர்கிட்ட பேசி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா. தாத்தா, யார் தாத்தா நீங்க? என் பேரு ராமையா. என்னோட பசங்க யாருமே என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்கம்மா. என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நான் 1 வாரமா சாப்பிடவே இல்லை.
ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு அழுந்துகிட்டே சொன்னாரு. அவரை பார்த்த உடனே வைதேகி கண்ணுல கண்ணீரு. தாத்தா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா. ராமையா சாப்பிட ஆரம்பிச்சாரு. கை நடுங்கிக்கிட்டு இருந்தது. தாத்தா, வந்து உக்காருங்க, பசி அடங்கலன்னா இன்னும் கேளுங்க அப்படின்னு பாசமா சொன்னா. கொஞ்ச நேரத்துல ராமையா சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவன் முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. உங்க மூஞ்சில உங்களை பார்த்தாவே தெரியுது ஏழைங்களுக்கு உதவி செய்யறவங்கன்னு. அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சிருக்கணும். தாத்தா, இது ஒரு சின்ன விஷயம். பசியில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது நம்மளோட குணம். அந்த கடவுள் எப்பவுமே உங்களை நல்லா வச்சிருக்கணும்பா அப்படின்னு ராமையா உங்களை ஆசீர்வாதம் பண்ணி கிளம்பிட்டாரு. அன்னைக்கு நைட்டு சுதாகர் வைதேகி வயிறு நிறைய சாப்பிடலனாலும் மனசு நிறைஞ்சு போய் சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல அவங்க செஞ்ச அந்த சின்ன உதவி அவங்களுக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு. அன்னைக்கு அதிகாலையில சூரிய நிதானமா உதைச்சுக்கிட்டு இருந்தான். சுதாகர் வாசல்ல ஒரு பக்கத்துல உக்காந்துக்கிட்டு அவன் சேர்த்து வச்ச காசை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். வைதேகி, காசு கொஞ்சம்தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி இதுல பொருளுங்களை வாங்கலாம். எவ்வளவுங்க பணம் இருக்கு? நிறைய ஒன்னும் இல்ல வைதேகி, இன்னைக்கு இந்த பணம் போதும். நான் பஜாருக்கு போய் நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வரேன். சுதாகர் சொன்ன உடனே வைதேகியும் ஒத்துக்கிட்டான். சரின்னு சொல்லி சுதாகர் வீட்ல இருந்து பணமும் பையும் எடுத்துக்கிட்டு பொருளுங்க வாங்க போனான். அவனோட எதிரில ராமலம்மா கவலையோட வந்து நின்னா. ராமலம்மா மூஞ்சில இருக்கிற தவிப்ப சுதாகர் கவனிச்சான். என்ன ராமலம்மா, உங்க மூஞ்சி ரொம்ப கவலையோட இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே கண்ணீர் விட்டாங்க ராமலம்மா. சுதாகர், நேத்து நைட்ல இருந்து எங்க வீட்டுக்காரருக்கு ஒரே ஜுரம். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா கையில நயா பைசா இல்ல. யாருகிட்ட கேட்டாலும் பணமே கிடைக்கலப்பா. சுதாகருக்கு ராமலம்மாவை பார்த்த உடனே ரொம்பவே கவலை ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தீர்க்கமா ஆலோசனை பண்ணி, இதை எடுத்துக்க ராமலம்மா, இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அந்த வார்த்தையை கேட்டு அவளும் சந்தோஷப்பட்டா. சுதாகர், நீ ரொம்ப நல்லவ. அந்த கடவுள் எப்பவுமே உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டான். வெறும் கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். பொருளுங்களை வாங்கிட்டு வரலையாங்க? அது வந்து வைதேகி அப்படின்னு சுதாகர் நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே எடுத்து சொன்னான். வைதேகி கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாலும் சின்னதா சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்லங்க, நம்ம ஒரு நாள் பசியில இருந்தாலும் மத்தவங்க கஷ்டத்தை தீர்த்துட்டுமே அப்படின்னு ரொம்ப பெருமையோட சொன்னா. அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற பொருளை வச்சியே சமைச்சு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாப்பிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு பக்கம் உட்காந்து இருக்கும்போது ஜோரா காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. இடி மின்னலோட ஜோரா மழை வர ஆரம்பிச்சது. சுதாகர் வைதேகி 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒரு பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. காத்து அதிகமா வீசினதுனால ஓடெல்லாம் உடைஞ்சி கீழே விழுந்தது. அப்போ மேல இருந்து ஒரு பானையும் விழுந்தது. அந்த பானை பாக்குறதுக்கு பழைய காலத்து பானையா கட்டியா இருந்தது. கீழே விழுந்தாலும் அந்த பானை உடையில. அதை பார்த்து வைதேகி ரொம்பவே பயந்துட்டா. ஏங்க, அந்த பானையை போய் பாருங்க அப்படின்னு சுதாகர் சொன்ன உடனே பானை கிட்ட வந்தான். பானையை பார்த்து பயந்துட்டான். பானை ரொம்ப பழசு, ரொம்ப தூசியோட நிறைஞ்சிருந்தது. அந்த பானை மேல நிறைய தூசி இருந்ததுனால அதை கவனிச்ச வைதேகி புருஷங்கிட்ட போய், கொஞ்சம் பாருங்க மாமா. வைதேகி, எனக்கு ஏனோ இது சரியில்லைன்னு படுது. இந்த வீட்டுல எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இருக்கோம். இந்த பானை எங்க தாத்தா கண்ணுலயும் தெரியல, எங்க அப்பா கண்ணுலயும் தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ அது நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா ஒன்னும் இல்லைங்க மாமா, போய் பாருங்க. ஒன்னும் இல்லைன்னு எப்படி சொல்ற வைதேகி? ஐயோ மாமா, இந்த பானை ரொம்ப பழைசு, நம்ம வீட்டுக்குள்ள இருந்து விழுந்திருக்கு. அதுல என்ன இருக்க போகுது? அதுக்குள்ள எதுவுமே இருக்காதுன்னு எப்படி சொல்ற? இந்த பானை பார்க்க ரொம்ப பழசா இருக்கு, யாரு கண்ணுலயும் ஆகப்படல. அப்படிங்கும்போது என் கண்ணுல ஆகப்படுதுன்னா ரொம்ப பயமா தானே இருக்கும். எல்லாமே நல்லதுக்கு தாங்க, ஒரு தடவை போய் பாருங்க அப்படின்னு வைதேகி சொன்ன உடனே நிதானமா சுதாகர் வந்து பானையை திறந்து பார்த்தான். அந்த பானையில பழைய தங்க நாணயங்க இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள பித்தளை நாணயங்க தான் நிறைஞ்சிருந்தது. அது கூட ஒரு காகிதமும் இருந்தது. சுதாகர் அத நிதானமா படிச்சு பார்த்தான். இந்த நாணயத்தை பூமியில விளைச்சல் பண்ணுங்க, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இது நல்லதே செய்யும் அப்படின்னு இருந்தது. அதை படிச்சு பார்த்துட்டு புருஷன் 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. 2 பேரும் முகத்தை பார்த்துக்கிட்டு,
சந்தோஷத்துல வைதேகி, எங்க இது உண்மையாங்க? என்னங்க இது? இதனால நம்மளுக்கு நல்லது நடக்க போதா? இல்லைன்னு எப்படி சொல்றது வைதேகி? நம்ம முயற்சி பண்ணி பார்த்துதான் ஆகணும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்குல்ல, அங்கே விளைச்சல் ஆரம்பிக்கலாம். என்ன பண்றது வைதேகி? என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அந்த பானைய கையில எடுத்துக்கிட்டு மறுபடி நாள் காலையில வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல பூமியில கொஞ்சம் பள்ளத்தை நோண்டி அந்த பள்ளத்துல போட்டு தானியத்தை விளைவிக்கிற மாதிரி விளைச்சல ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. இப்படி கொஞ்ச நாளானாலும் அவங்க கண்ணுக்கு எதுவுமே அகப்படல. ஆனா அதை பார்த்து அவங்க 2 பேரும் கவலைப்படல. தண்ணிய ஊத்திக்கிட்டு பூமிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அதுல இருந்து இலை வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த இலை சாதாரணமான இலையா இருக்கல, அது வெள்ளி இலையா மாறி இருந்தது. புருஷன் பொண்டாட்டி ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே அதுல இருந்து பணங்க வர ஆரம்பிச்சது. அத பார்த்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏங்க, அந்த செடியில இருந்து பணம் வளருதுங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட சொன்னா. அந்த பணத்தை நிதானமா சேர்த்து வச்சு ஒரு வீட்டை வாங்குனாங்க. ஆனா அவங்களோட மனசு மட்டும் மாறல. பசியில இருக்கிறவங்களுக்கு, பணத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க கையிலான உதவிய செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏங்க, நம்மளுக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டம் நம்மளோட நல்ல குணத்தினாலதான் வந்ததுன்னு எனக்கு தோணுது. ஆமா வைதேகி, நம்ம நல்லவங்களா இருந்தா அந்த கடவுளை நேரா வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. இப்படி சுதாகர் வைதேகி அவங்களோட நல்ல குணத்தினால, நல்ல மனசுனால எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.